الرحمن الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுவிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி எம் ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவன் மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களை எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுவுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஞாபகம் ஊட்டிக்கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் அடியார்களை, இந்த ஜும்ஆவின் மூலமாக ஈமானை வலுப்படுத்தக்கூடிய மார்க்க கல்வி என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை நான் ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், எம்மில் அதிகமானவர்கள் அறிவுடன் கூடிய அல்லது கல்வியுடன் கூடிய பயணத்திற்கு அக்கறை காட்டாதவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக மார்க்கத்துடன் இருக்க வேண்டிய நாங்கள் மார்க்க கல்விக்கு எங்களிடம் இருக்கிற முக்கியத்துவத்தில் மிக பெரும் பலவீனத்தை காணலாம். இந்த தலைப்பினூடாக நாம் சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், மார்க்க கல்வி என்பது எங்கள் ஈமான் நிலை பெறுவதற்கு ஒரு அடிப்படையாக அமையும். ஒரு மனிதனுடைய ஈமான் பாதுகாக்கப்பட, ஒரு மனிதனுடைய ஈமான் ஸ்ட்ராங்காக உறுதியாக மாறுவதற்கு அவனுடைய மார்க்க கல்வி என்பது மிக முக்கியமாக இருக்கும். அந்த தலைப்பினுடைய சாரம்சம்தான் இன்றைய இப்பொழுது நாங்கள் சொன்ன ஆரம்ப பகுதி. அதாவது மார்க்க கல்விதான் ஈமானை வலு சேர்க்கக்கூடியது. காரணம் என்னவென்று சொன்னால், எம் எல்லோருக்கும் தெரியும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமூகத்தில் இந்த மார்க்க போதனையை அவர்களுக்கு சொன்னார்கள் என்று தெரியும். நாம் சொல்லுவதெல்லாம் என்ன தெரியுமா? அறிவீன சமுதாயம், ஜாகில்கள் வாழ்ந்த சமுதாயம் என்று சொல்வோம். ஆனால் அவர்களுடைய உலக விவகாரங்களை எடுத்து நோக்கி பாருங்களேன். அவர்களில் தொழிலில் வீழ்ச்சி கண்டவர்கள் இல்லை. அவர்களுடைய உலகம் சார்ந்த கவிதைகள் அதுபோன்று இருக்கிற விடயங்களை எல்லாம் துறை போனவர்களாக இல்லாமல் இருக்கவில்லை. எல்லாவற்றிலும் சிறந்துதான் விளங்கினார்கள். ஆனால் அவர்கள் ஜாகில்கள் என்கிற பெயரை உலகம் அழிகிற வரைக்கும் உள்ளவர்கள் உச்சரிக்கிறார்கள் என்றால்
அவர்களை மடையர்கள் என்று உலகம் அழிகிற வரைக்கும் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்களிடம் இருக்க வேண்டிய கல்வி இல்லாமல் போனதுதான். இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் எம்மோடு வாழுகிறவர்களில் ஏராளமானவர்கள் கல்விமான்கள் இருக்கலாம். சில கல்விமான்களிடம் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களை பார்க்கிற பொழுது நாமே அவர்களுக்கு சொல்வோம், இவங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தும் எவ்வளவுதான் அறிவாளி ஆகியிருந்தும் ஒழுங்கான பழக்க வழக்கம் இல்லைன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்ப அறிவு என்று நாங்கள் நோக்குவது உண்மையான அறிவை தரக்கூடிய ஒன்றுக்கல்ல, தற்காலிகமான இந்த வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுவதற்கான ஒன்றுதான். ஆனால் எமக்கு தேவை எது தெரியுமா? தற்காலிகமான இந்த வாழ்க்கையை வழிநடத்துவதற்கும் இந்த தற்காலிக உலகில் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டிய மதிப்பை பாதுகாத்து கொண்டு எமக்கான இடத்தை அடைந்து கொள்ளவும் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உயரிய நோக்கமாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். குன்னா மஅன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்னு ஃபித்யானுன், நாங்கள் இளைஞர்களாக துடிப்புள்ள பருவத்தில் இருக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அப்படி இருந்த நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? ஃபதஅல்லம்னல் ஈமான قبل ان نتعلم القرآن, நாங்க குர்ஆனை படிக்கிறதுக்கு முன்னால எல்லாருமே குர்ஆன் தான் வழிகாட்டி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனை ஓதுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஓத பழக்குவதற்காக வேண்டி சிறுவர்களை பழக்க வைத்துக் கொண்டும் இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால், மனிதனுடைய சிந்தனை மாறுகிற அந்த இளம் பருவம், கட்டுக்கடங்காத பருவம், யார் சொல் பேச்சும் கேட்க மாட்டார்கள். எதை பார்த்தாலும் நக்கலும் நையாண்டியும், உலக வாழ்க்கை தான் தஞ்சமென வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் அது. சிறுவர்களை ஏசுவதும் துன்புறுத்துவதும் பெரியவர்களை நோவினைப்படுத்துவதும் வார்த்தைகளால் வஞ்சுவதுமாக இருக்கக்கூடிய பருவம், இளம் பருவம். பெற்றோர்கள் மதிக்கப்படாத ஒரு பருவம், பெற்றோர்கள் என்பதை உதாசீனம் செய்து வாழுகிற ஒரு பருவம், உறவுகள் என்பவர்களை எல்லாம் தாண்டி உறவுகள் தேவையில்லை என்று வாழக்கூடிய ஒரு பருவம் இந்த இளம் பருவம். அப்படிப்பட்ட பருவத்தில் நாங்கள் கற்றது என்ன தெரியுமா? ஈமானைத்தான் நாங்கள் முதலாவதாக படித்தோம். ஈமான் என்றால் என்ன? இந்த உலகத்தில் வாழுவதற்கு ஒரு மனிதனுக்கு தேவை மிக முக்கியமானது ஈமான். ஈமானினுடைய அம்சங்களை நீங்கள் பட்டியலிட்டு பாருங்களேன். அல்லாஹ் என்கிற ஒரு இந்த உலகத்தினுடைய படைப்பாளன், அந்த படைப்பாளன் எப்படிப்பட்டவன், அவனுடைய சக்திகள் என்ன, அவன் எப்பேற்பட்டவன், எதையெல்லாம் செய்கிறான் என்கிற அவன் பற்றிய முழுமையான ஒரு அறிவு என்னிடமும் உங்களிடம் இருக்க வேண்டும். அது இருந்தால் எம்மிடம் எம் பார்வைக்கு எட்டாத மலக்குகள் ஈமான் கொள்ளப்படுவார்கள். அல்லாஹ்வின் வல்லமை தெரிகிறது, அல்லாஹ்வின் சக்தி தெரிகிறது. எனவே அவனால் படைக்கப்பட்ட மலக்குகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நபிமார்களை ஏற்றுக்கொள்வோம், நபிமார்களுக்கு வந்திருக்கிற வஹியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், வேதங்களை. இது எல்லாம் ஏற்றுக்கொள்றது நாங்கள் ஏன் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், இது பற்றிய விசாரணை மறுமை நாளில் கேட்கப்படும். அந்த மறுமை நாள் பற்றிய ஈமான் எம்மிடம் இருக்கிறது. நாம் எப்படி வாழ்ந்திருந்தாலும் மறுமை என்கிற ஒரு நிகழ்வை அடையாமல் இருக்க போவது கிடையாது. அந்த மறுமைக்கு தயாராகிற ஒரு பணி வேண்டும் என்கிற ஈமானிய பாடம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இது சரியாக இருக்கிற பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கையை அவன் எப்படி கடத்துவான் தெரியுமா? ஒழுங்கான பார்வையோடு கடத்துவான். சில வேளைகளில் நான் எண்ணியது நடக்காது, ஆனால் அவன் ஏற்றுக்கொள்வான். ஏன் தெரியுமா? அவன் அல்லாஹ்வை நம்பினான், மலக்குகளை நம்பினான், நபிமார்களை நம்பினான், வேதங்களை நம்பினான், மறுமையை நம்பினான். இவை அனைத்தினுடைய நம்பிக்கையும் உறுதியாக இருப்பதனால் அவனுக்கு புரிகிறது, நான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் இது என்னை படைத்த ரப்பின் நாட்டம் என்று கதிரின் மீது அதனுடைய பாரத்தை அவன் போட்டு விடுகிறான். இந்த நம்பிக்கைகளில் ஆரம்பத்தில் உள்ள நம்பிக்கைகளில் பலவீனம் காணப்படுமாக இருந்தால் கதிர் பற்றிய நம்பிக்கை அவனுக்கு பலவீனமாக மாறிவிடும். ஒரு சோதனையின் பொழுது அல்லாஹ்வை எப்படி அணுகுவது, இந்த மார்க்கத்தில் நான் எப்படி பயணிப்பது,
எனக்கான சந்தோஷமான தருணங்களில் இந்த உலகத்தில் நான் எப்படி இருப்பது, என்னை படைத்த ரப்போடு நான் எப்படி நடந்து கொள்வது, இது பற்றிய சரியான புரிதல் ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் கதிர் பற்றிய நம்பிக்கையில் தரமான அறிவுடன் காணப்பட வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அந்த ஈமானைத்தான் நாங்கள் முதலாவதாக படித்தோம். இதை படிச்சு போட்டு இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் என்று சும்ம தஅல்லம்னல் குர்ஆன், குர்ஆனை படிச்சோம். குர்ஆனை படிக்க படிக்க அல்லாஹ்வை பத்தி தெரியுது, அவனுடைய சக்திகள் தெரியுது, அவனுடைய ஆற்றல் தெரிகிறது, அவனுடைய வல்லமைகள் புரிந்தது. அதனால் அவனுடைய எல்லா விடயங்களையும் அவன் சொன்ன செய்திகளை எல்லாம் ஈமான் கொண்ட நாங்கள் குர்ஆனை எடுத்து வாசிக்கிற நேரத்தில் இது அல்லாஹ்வின் வார்த்தை என்பது என்னுடைய ஈமானை அதிகரிக்கிறது. அது சொல்லுகிற முன்னைய நபிமார்களின் கதைகளை கேட்கிற பொழுது என் ஈமான் அதிகரிக்கிறது. முன்னைய சமுதாயத்தில் ஏற்பட்ட தவறுகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளை அது சொல்லுகிற பொழுது குர்ஆன் எனக்கு ஈமான் அதிகரிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் உணர்த்திய ஈமான் குர்ஆனை படிக்கிற பொழுது என் ஈமானை மென்மேலும் அதிகரிக்க செய்கிறது. அதற்கு தேவை என்ன? கல்வி. மார்க்கம் சார்ந்த கல்வி எம் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இது இல்லை என்று சொன்னால் நாம் சாதாரணமாக எதை படித்தாலும் எப்படி படித்திருந்தாலும் எங்களால் அதனுடைய தாற்பயத்தை, அதனுடைய உண்மையான வடிவத்தை, உண்மையான உணர்வை எம்மால் கண்டுகொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு நாங்கள் சென்று விடுவோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஒரு மனிதனிடம் கல்வி இருக்கிறது என்றால், குறிப்பாக மார்க்க கல்வி இருக்கிறது என்றால், இந்த மனிதனுடைய நடத்தைகளில் ஏற்படுகிற சில மாற்றங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு அறிவு இருக்கு என்கிறதனுடைய அடையாளம் அவனுடைய அறிவின் வளர்ச்சியின் மூலமாக இந்த உலகத்தை புரிந்து இந்த உலகத்தை எப்படி கையாள வேண்டும் என்கிற தரத்தை அவன் அறிந்திருப்பான். ஒரு ஏழ்மையின் பொழுது நான் எப்படி வாழ வேண்டும், செல்வந்த நிலையில் எப்படி வாழ வேண்டும், அநியாயம் செய்யும் சமூகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், நல்ல சமுதாயத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், என் குடும்பத்திற்கு நான் யாராக இருக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் எப்படி இருக்க வேண்டும், என் பெற்றோருக்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற உலக ஓட்டத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை சரியாக புரிந்து அவனுடைய வாழ்க்கையை செப்பனிட முடியும். அவனிடம் அறிவு காணப்பட்டால். எது பற்றிய அறிவு தெரியுமா? சாதாரணமாக எம்முடைய பார்வையில் மிக திறமையான அறிவாளிகளாக நாம் பார்க்கிற எந்த துறையாக இருந்தாலும் சரிதான். எவ்வளவு பெரிய துறைகளில் துறை போயிருந்தாலும், பல்கலைக்கழகங்களினுடைய ப்ரொஃபசர்களாக, பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கூட மார்க்கம் பற்றிய ஒரு புரிதல் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய அறிவில் பலவீனம் ஏற்பட்டுவிடும். அவர்கள் மனிதர்களோடு நடந்து கொள்ளுகிற விதத்தில் ஒரு மமதை காணப்படும். நான் தான் பெரியவன் என்கிற அகந்தை வரும். அடுத்தவர்கள் ஏளனப்படுத்தப்படுவார்கள். அந்த அறிவின் வளர்ச்சியை அவர்களிடம் காண முடியாது. ஆனால் அறிவாளியாக சமுதாயம் பார்க்கலாம். இந்த அறிவுள்ள மனிதன், மார்க்கம் பற்றிய புரிதல் உள்ள மனிதனிடம் பண்பாடுகள் சார்ந்த விடயங்களை நாங்கள் நிறைய பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கு எப்படி கருணை காட்ட வேண்டும் என்பதையும், முதியவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் சரியாக புரிந்திருப்பான். காரணம், அவனிடம் அறிவு இருக்கிறது. எது பற்றிய அறிவு? மார்க்கம் பற்றிய அறிவு இருக்கிறது. குழந்தை என்றால் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அவன் படித்திருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு குழந்தையாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி பயணிப்பார். அந்த குழந்தைகளுக்கு குழந்தையாக சென்றுதான் அவர்களுக்கான அறிவை ஊட்ட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் காட்டிய ஒரு முன்மாதிரி. அந்த குழந்தைகள் அப்பொழுதுதான் சிறந்த பண்பாடுடையவர்களாக மாறுவார்கள். உதாரணமாக, பள்ளி வாயிலுக்கு குழந்தைகள் வருகிறது என்று வையுங்களேன். 2 வயது, 3 வயது, 5 வயது, 7 வயது குழந்தைகள் வருகிறது. ஒரு 7 வயது குழந்தை வருகிற பொழுது கண்டிக்கலாம், சொல்லலாம், அவர்கள் செய்வார்கள், செய்யாமல் போவார்கள், வேறு விடயம். ஆனால் 2, 3, 4 வயது குழந்தைகள் பள்ளி வாயிலுக்கு வருகிற பொழுது எம்மில் ஒரு சிலருடைய பார்வை என்ன தெரியுமா? தக்பீர் கட்டுற நேரத்தில் முன்னால ஓடுறான் பாருங்க, சரியான மாதிரி குழப்பமா இருக்குது. தொழுகையே அப்படியே வேஸ்ட் ஆகுது, தொழுகை பாத்திலாகிறது.
எங்களோட பிரச்சனை என்னென்றால் அந்த குழந்தைகளுக்கும் பள்ளி வாயிலுக்கும் இடையிலான தொடர்பு தெரியவில்லை. உங்களுக்கு தெரியுமா, கை குழந்தைகளோடு பள்ளி வாயிலுக்கு வந்த தாய்மார்கள் தொழுகிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சுருக்கி தொழுவிப்பார்கள். காரணம், வயோதிபர்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல, குழந்தைகளினுடைய அழுகுரல் கேட்டு அவர்களுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்வார்கள். சிறிய சூறாக்களோடு தொழுகையை முடித்துக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு குழந்தைகளினுடைய பள்ளி வாயிலுடைய தொடர்பாடல் அதிகமாக காணப்பட்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிற பொழுது அவர்களுடைய பேர குழந்தைகள் அவர்களில் ஏறி விளையாடுகிற பொழுது அவர்களுடைய முதுகுல ஏறி உட்கார்ந்த குழந்தை இறங்குகிற வரைக்கும் காத்திருந்து அவர்களுடைய அடுத்த நிகழ்வுகளை செய்கிற செய்திகளை எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனாலும் பள்ளி வாயிலுக்கு குழந்தை வைந்தால் என்னுடைய தொழுகை பாத்தில் என்கிற ஒரு பெயரையும் சொல்லிக் கொள்றோம் என்றால் மார்க்கம் பற்றிய அறிவில்லை, தெளிவில்லை. தொழுகைக்காக வேண்டி நிற்கிறார்கள், 2 குழந்தைகளை இழுத்து இருபுறமும் நிப்பாட்டி வைத்து தொழுகை நடத்துகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவது போன்று அவர்கள் தொழுகிறார்கள். பேர குழந்தைகள் தொழுகையினுடைய முன்மாதிரி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள். குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சகனை போட்டு ஒதுக்கிடுறோமே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முன்மாதிரிகள் தெரியுமா? ஒரு சகன்ல சாப்பிடுற நேரத்தில் குழந்தைகளையும் அதற்குள்ளால் அரவணைத்துக் கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், பிஸ்மி சொல்லி சாப்பிடுங்கள், வலது கையால் சாப்பிடுங்கள், உன் புறமிருப்பதை சாப்பிடு என்று ஒழுக்கத்தை, பண்பாட்டை ஒரு சகன்ல, ஒரு சபையில, ஒரு சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் நீ சாப்பிடுகிற விதம் என்ன என்பதை அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். மார்க்கம் பற்றிய புரிதல், மார்க்கம் பற்றிய தெளிவை, மார்க்கத்துடனான பண்பாட்டை அந்த குழந்தைகளுக்கு அந்த பருவத்தில் இருந்து ஊட்ட வேண்டும். சும்மா ரசூலுல்லாஹ் சொல்லல, 7 வயசாவுனாக்கா தொலை சொல்லுங்க, 10 வயசாவுனா அடியுங்கண்டி. அந்த 7 வயசானா தொலை சொல்றதுக்கு அவன் 7 வயதிற்கு முன்னர் அவன் தொழுகை என்றால் என்ன என்பதை பார்த்திருக்க வேண்டும். நம்ம சொல்றோமே, குழந்தைகளினுடைய விளையாட்டுகளை பார்த்து அதிகமான நேரங்களில் அப்படியே யாரு இன்னொருத்தர் சொல்லி இவர் செய்யற மாதிரியே செய்யறான் பாருங்க, இல்லாட்டி இந்த புள்ள வாழ்ற சூழல் சரியில்லை, அவங்களோட பிள்ளைகள் செய்யற மாதிரியே இந்த பிள்ளையும் செய்யுது என்று எங்கட பிள்ளை எல்லாருமே அப்படித்தான். எங்கட பிள்ளைகள் நல்லவர்கள், அடுத்தவர்களுடைய பிள்ளைகள் தான் எங்களுடைய பிள்ளைகளை கெடுத்தவர்கள் என்று சொல்லுகிறோமே. எதை வைத்து? யாராவது கூப்பிட்டு இப்படித்தான் நடக்கணும் என்று சொல்லிக் கொடுத்தாங்களா? இல்லை. பிள்ளைகள் பார்க்கிற பார்வையை அவர்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவதனால் அது அவர்களுக்கு வந்துவிட்டது, மோசமான குணம் ஒட்டிக்கொண்டது என்று நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை நினைத்து கவலைப்படுகிறோம், அடுத்தவர்களுடைய குழந்தைகளை வஞ்சிக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, குழந்தைகளுடைய நிலை அதுதான். அடுத்தவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதை பார்த்து படிக்கிறது முதலில். அந்த பார்வைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பண்பாடு சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த விடயங்கள், அது பற்றிய கல்வி மார்க்கம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. வெறுமனே கையில குர்ஆனை கொடுத்து குர்ஆன் மதரசாக்கு போங்கன்னு சொல்றதுலையோ, அந்த குழந்தை ரோட்ல ஒரு சண்டை பிடிக்கிற நேரத்தில் ஒரு உஸ்தாத் இதையா சொல்லி தந்தார் என்று கேட்கிறதுலையோ இல்ல. அந்த குழந்தைக்கான பண்பாடுகளை எங்களோடு வைத்திருந்து அதை உணர்த்த வேண்டும், ஊட்ட வேண்டும். அதே போன்று கல்வி தரமுள்ள ஒரு மனிதனாக இருந்தால், குறிப்பாக மார்க்கம் சார்ந்த கல்வி அவரிடம் காணப்பட்டால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஒருவன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான் என்று வையுங்கள். 1000 ரூபாயில் எப்படி சேமிப்பது, எப்படி செலவழிப்பது என்பதை அவன் திட்டமிடுவான். அவனுடைய எண்ணம் சொல்லும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்துக்காக வேண்டி இந்த உலகத்திலே உள்ள தேடல்களை தேட முயற்சிப்பான் என்றால், மன் கானத் ஹிம்மத்துஹு, இவனுடைய முயற்சி என்பது இந்த உலகமாக இருந்தால் அவனுடைய தேவைகளை அல்லாஹ் பிரித்து வைத்து விடுவான். ஒவ்வொன்றிற்குமான தேடலாக அவன் தேட வேண்டி வரும். அவனுக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு போதாது. அவன் 1 லட்சம் எடுப்பவனாக இருந்தாலும் போதாது. காரணம், அவன் உலகத்துக்காக வேண்டி அவன் பொருளிட்டுகிறான், உலகத்துக்காக வேண்டி அவன் சம்பாதிக்கிறான். அவன் மார்க்கத்துடன் கூடிய அறிவை
எனவே இவன் சம்பாதிப்பது 1000 இருந்தாலும் சரி, லட்சம் இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில் அவன் திருப்தி காண்பான். காரணம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமைக்காக வேண்டி இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்துபவனுக்கு மறுமை தான் முதன்மையானதாக வைத்து இந்த உலகத்தில் ஒருவன் சம்பாதிக்கிறான், பொருளீட்டுகிறான் என்றால் அவனுடைய சகல தேவைகளையும் அல்லாஹ் ஒரே இடத்தில் ஒன்று சேர்த்து கொடுப்பான். அவனுக்கு சேர்க்கலாம், மருந்துக்கு செலவழிக்கலாம், குழந்தைகளின் படிப்பை கவனிக்கலாம், வாழ்வாதாரத்தை நிவர்த்தி செய்யலாம், மாதத்தில் ஒரு முறை அல்லது வருடத்தில் ஒரு முறை பயணம் சுற்றுலாக்கள் செல்லலாம். எல்லாவற்றிற்கும் அவனிடம் இருக்கும் இந்த 1000 போதுமாக இருக்கும். இந்த 2 பேருக்கும் 1000 ரூபாயை வச்சு போதுமாக்குறவனுக்கும் லட்சம் சம்பாதித்து போதாது என்று சொல்பவனுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன தெரியுமா? 1000 ரூபாயை வைத்திருப்பவன் மார்க்கம் பற்றிய தெளிவை புரிந்திருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் நாடியது கிடைக்கும், எனக்கான ரிஸ்க் இவ்வளவுதான், இதை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்கிற திருப்தியோடு அவன் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. லட்சம் வைத்திருப்பவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? உலகம் நாளை என்ன செய்வது, அதற்கு என்ன செய்வது, இவருக்கு கொடுக்க வேண்டுமே என்ன செய்வது என்று உலகம் என உலகத்தோடு அவன் பயணித்ததனால் லட்சம் இருக்கிற பொழுதும் அவனால் அதை போதுமாக்கிக் கொள்ள முடியவில்லை. வாழ்வாதாரம் சரிப்பட மார்க்கம் பற்றிய கல்வி ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. கல்வி அறிவுடன் கூடியவனாக ஒரு மனிதன் இருந்தால் அந்த சமுதாயம் மேம்படும், அந்த சமுதாயம் மிக சிறந்த ஒரு நிலைமைக்கு செல்லும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, மார்க்கத்துடன் கூடிய கல்வியை கற்றிருக்கும் சமுதாயம் இருந்தால் ஒரு சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளின் பொழுது எப்படி அதை கையாள்வது என்பதை அவன் சரியாக புரிந்திருப்பான். மாற்று மதத்தவர்களை மதித்து நடப்பான். தான் சார்ந்த மார்க்க கடமைகளை, கொள்கைகளை எல்லாம் சரிவர நிறைவேற்றுவான். அடுத்தவர்களின் பக்கம் கல் வீசுவதை தவிர்த்து தன்னிடம் இருக்கும் குறைகளை மாற்றிக்கொள்ள அவன் முயற்சிப்பான். சமுதாய பார்வையை சீரடைவதற்கு அவனிடம் இருக்கிற மார்க்க கல்வி முக்கியமான பங்காற்றுகிறது. ஈமானிய சொந்தங்களே, எனவேதான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சின்ன வயதில் உள்ளவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்விகளை மார்க்கத்தின் அடிப்படையில் புகுத்த வேண்டும். இளம் வயதில் இருப்பவர்கள், இளைஞர்களுக்கு பண்பாடுகள் சார்ந்த, பழக்க வழக்கங்கள் சார்ந்த கல்வியை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். முதுமையில் இருப்பவர்கள் சமூக பொறுப்புடன் கூடியவர்களாக வாழ்வதற்காக வேண்டி, சமூக அக்கறையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்க கல்வி அவரிடம் இருப்பதனால் அவர்கள் இந்த சமூகத்தை எப்படி அனுசரித்து போவது என்கிற அனுபவ பாடங்களை அவர்கள் புகுத்தியிருப்பார்கள், கற்றிருப்பார்கள். இது போன்ற ஒழுக்கம் சார்ந்த, பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் சார்ந்த, அனுபவம் சார்ந்த சகல விடயங்களையும் கொண்ட ஒரு சமுதாயம் இருக்குமாக இருந்தால் அந்த சமுதாயம் மிக மேம்பட்ட சமுதாயமாக இருக்கும். அங்கு ஒழுக்க சீர்கேடுகள் காணப்பட மாட்டாது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒழுக்க சீர்கேடுகளுக்கு காரணம் இங்க இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் சொல்லுவோம், இப்ப இருக்கிற சோசியல் மீடியா. அதுல நனவுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதிகமாக மனிதர்கள், இளைஞர்கள் அல்லது சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சோசியல் மீடியாவினால். காரணம் என்ன? காரணம் என்ன? அந்த சோசியல் மீடியாக்களுக்குள்ளால் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் தேவை அவர்களை வந்தடைந்திருக்கிறது. 8 வயது 7 வயது சிறுவர்களுக்கு டிக்டாக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அவர்கள் வாட்ஸ்அப்ல குரூப் கிரியேட் பண்ணி அவர்கள் குரூப்ல மெசேஜ் போடுறாங்க, சகஜமாக பேசிக் கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு knowledge இருக்குது. எங்கட பார்வையில் அது knowledge உண்மை. இந்த knowledge என்ன செய்கிறது தெரியுமா? நாம் பார்க்கிற இந்த பார்வை மீடியாக்களுடன் அல்லது நவீனமயமாக்கப்பட்ட இந்த கல்வி திட்டங்களுடன் அல்லது இருக்கிற இந்த உபகரணங்களின் மூலமாக இந்த குழந்தைகள் எல்லாம் அறிவில் விருத்தி அடைந்தவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதே பெற்றோர்கள் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். எத்தனை பெற்றோர்கள் தம் பிள்ளைகள் சரிவழிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி உலமாக்களை, மௌலவிமார்களை, ஆசிரியர்களை அணுகி எப்ப பார்த்தாலும் போனோடையே இருக்கிறான் மௌலவி.
சார் இவன் போன்லயே தான் காலம் போகுது, கொஞ்சம் அதை பாதிக்க வேணான்னு சொல்லுங்களே என்று உபதேசிக்க சொல்லக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? நாம் தான் கொடுக்கிறோம். அவர்கள் பாதிப்பது அதிகம் என்று உணர்கிற தருணம் என்ன தெரியுமா? உலக கல்வி என்கிற ஒரு பகுதியில் அவர்கள் கோட்டை விட்டு ஓடுவார்களோ என்கிற பயம். ஓலவல் நெருங்குது, பிள்ளை போன் பார்த்துட்டு இருக்கிறான், இவன் பார்க்க கூடாது என்கிற பயம். அவன் படிப்பில் கோட்டை விட்டு விடுவானோ என்கிற பயம். பெற்றோர்களே, ஈமானிய சொந்தங்களே, முதலாவது எம்மிடம் மார்க்க கல்வி இருந்தால் நாம் என்ன செய்வோம்? இவன் பயன்படுத்துகிற இந்த போன், இவன் பயன்படுத்துகிற இந்த இன்டர்நெட் எப்படியான முறையில் பயன்படுத்தப்படுகிறது, இவன் என்ன செய்து கொண்டிருப்பான் என்பதை அனுதினமும் கவனித்துக் கொண்டிருப்போம். பரீட்சைக்காக வேண்டி பயப்பட மாட்டோம். பரீட்சையில் இவன் கோட்டை விட்டு விடுவான் என்று நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதுதான். ஒரு சிலர் போன்ல ஸ்டேட்டஸ் வந்துடும், ஸ்டோரி வந்துடும், அதுல மியூசிக் அல்லது மோசமான விஷயங்கள் வந்துடும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சகோதரருடைய போன்ல இருந்து அவர வீட்டில் உள்ள பெண்களினுடைய போட்டோ வெளியாகிறது, ஸ்டேட்டஸ்ல பேஸ்புக்ல வருது. அதை இன்னொருத்தர் அவருக்கு கமெண்ட் பண்றாரு ரகசியமாக, உங்களோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் வந்திருக்குது. உடனே அவர் டிலீட் பண்ணிட்டு சொல்றாரு, எங்கட புள்ள செஞ்ச வேலை, மன்னிச்சு கொள்ளுங்க. மன்னிப்பு யாரிடம் கேட்க வேண்டும்? தேவையில்லை. உங்கள் குடும்பத்தினுடைய போட்டோ வெளியாகுவதற்கு குழந்தைகள் காரணம் என்று காரணம் சொல்கிறோம் அல்லவா? அந்த அளவுக்கு பிள்ளைகளினுடைய தொடர்புகள், இந்த உலக காரியங்களுடனான தொடர்புகள் அந்த அளவுக்கு அவர்கள் பண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அப்பேற்பட்ட தாய்மார்களிடம் உங்களோட போனை பறியுங்க, ஒளிச்சு வைங்க, கொடுக்காதீங்க என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. அதை நீங்களே முடிவெடுக்கும் பல கட்டங்கள் இருக்கின்றன. குறிப்பாக பரீட்சை காலகட்டங்கள். அந்த நேரத்தில் நீங்க அவங்க பயன்படுத்துறத வானாண்டு சொல்லுங்க சொல்ற உபதேசம் உங்களிடம் இருந்தால் அவர்கள் தான் பெற்றோர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் என்றால், அப்பேற்பட்ட பெற்றோர்களே, அழிந்து போகும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு துறையை கண்டுகொள்வதற்காக வேண்டி குழந்தையினுடைய தொடர்பாடலை துண்டிக்க வேண்டும் என்று கோருகிற பெற்றோர்களே, நிரந்தரமான வாழ்க்கையான மறுமைக்கு என் குழந்தை என் மரணத்தின் பிறகு எனக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருப்பானா இல்லையா, அதற்கு தடையாக இந்த மீடியாக்கள் அல்லது போன்கள் இருக்கிறது என்கிற கவலை இல்லாமல் வாழ்ந்தால் எம்மை விட துர்ப்பாக்கியசாலிகள் யார்தான் இருக்க முடியும்? கவலைப்பட வேண்டிய பகுதி அது. கவலைப்படுகிற பகுதி இந்த உலகத்தோடு சார்ந்ததாக இருக்கிறது. ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு சில விடயங்கள் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மார்க்க கல்வி ஒரு மனிதனிடம் காணப்பட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரு சில முக்கியமான பகுதிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய மனோநிலையை பற்றியும் பேசுகிறான். எங்க எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான், எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறான் இல்ல, எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறான் இல்ல. எவ்வளவு சொன்னாலும் கேட்கிறான் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் தங்களை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு சொல்லி இருக்கிறார்கள், நாம் கேட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்களேன். ஒரு விஷயத்தை நம்ம எங்கட பிள்ளைகள்கிட்ட சொல்லி கேட்கலன்னு கவலை வந்தா அப்படியே எங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. அவனை படிக்க சொல்லி படிக்கலன்னு வைங்க, நாங்க எங்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம். இவன் படிக்க சொன்னோம், அவன் படிக்கல. நான் எதை கேட்காமல் இருந்திருக்கிறேன்? எத்தனை விடயங்களை கேட்காமல் இருந்திருக்கிறேன். உதாரணத்துக்காக ஒன்றை சொல்கிறேன். இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா, ஜும்ஆவுடைய நாள். இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு எல்லாருமே தயாராக இருக்கிறோம். வியாழக்கிழமை நைட்டுக்கு தான் தெரியும் நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா கூட அதுக்கிறது வெள்ளி ஆகிட்டுதான், நாள் போனதே தெரியலன்றோம். ஆனா வெள்ளி வந்துட்டேன்னு சொன்னா என்ன செய்யணும்ன்றது தெரியல. ஆனாலும் பாருங்கள், 10 வயதுள்ளவனில் இருந்து 60 வயதாகிற வரைக்கும் உள்ள எல்லோரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் முஸ்லிம்கள், பள்ளி வாயிலுக்கு அனுதினமும் வருபவர்கள் என்று வைத்துக் கொள்வோமே. எல்லாரும் யோசிச்சு பாருங்க. நான் குறை கூறுவதற்காக சொல்லவில்லை, என் சமூகத்தின் குறை நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இத்தனை வருடங்களாக பள்ளிவாயிலுடன் தொடர்புள்ள எங்களுக்கு மலக்குமார்கள் இமாம் மிம்பரில் குத்துபா ஓதுவதற்காக ஏறுகிற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பட்டோலைகளை மூடிவிடுவார்கள் என்பது தெரியாததா?
தெரியும், அது மார்க்கம் சார்ந்த கல்வி. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து யோசிச்சிருக்கிறோமா, இன்றைக்கு என் பேர் அந்த மலக்கிட லிஸ்ட்ல இருந்துச்சான்னு நம்ம யோசிச்சிருக்கிறோமாண்டா இல்ல. இன்று இப்பொழுது ஒரு கணம் யோசித்து பாருங்கள், என்னுடைய பெயர் அந்த மலக்கினுடைய லிஸ்ட்ல இருந்துச்சுங்கிறவங்க இதெல்லாம் எத்தனை பேர் இருக்கும்? இது என்ன புதுசா திடீரென்று நாளைக்கு வெள்ளிக்கிழமை 12:20 ஜும்மா, அடுத்த கிழமை இன்றைக்கு 12:20 இன்றைக்கு 11 மணிக்கு ஜும்மா, அடுத்த கிழமை 1 மணிக்கு தான் ஜும்மா, இப்படி ஷெட்யூல் மாத்திர விஷயம் உண்டா? இது இல்ல. எல்லாருக்கும் தெரியும் 12:20 ஜும்மா. ஒரு சுற்றுலா செல்வதற்காக வேண்டி தயாராகிற ஒரு குடும்பத்தின் தலைவன், அந்த தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், அதாவது ஜும்ஆவிற்கு தாமதமாகிற பொழுது காரணம் சொல்லுகிற காரண காரியங்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் நான் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நாங்கள் சுற்றுலா பயணத்துக்காக தயாராகிற பொழுது 3 நாட்கள் பயணம் என்று வையுங்களேன், அந்த 3 நாட்களுக்காக நாங்கள் திட்டமிடுவது எத்தனை நாட்களாக? என்னெல்லாம் கொண்டு போகணும், என்னெல்லாம் பயன்படுத்தணும், நாம போன பிறகு வீட்டில் உள்ளவங்க எதெல்லாம் தேவைப்படும், நாங்க போய் வர்ற நேரம் யார் யாருக்கு என்ன கொண்டு வர வேண்டும், எல்லா லிஸ்டையும் போட்டு தயாரா இருக்கிறோம். நான் இல்லாட்டியும் எல்லா வேலையும் சரியா நடக்கும் என்று பெருசா பேசிடுவோம். கடை நடத்துற ஒரு முதலாளி கடைக்கு லீவு போட்டு போறாரு, நான் கடையில இல்லாட்டி வேலை சரியா நடக்கும், அந்த அளவுக்கு நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் என்று சொல்லுகிற ஒரு முதலாளி, ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு சகோதரன் யாராக இருக்கட்டும், இவ்வளவு பெர்ஃபெக்டாக உலகத்தினுடைய ஒரு ஆசைக்காக வேண்டி முயற்சிக்கிற மனிதனே, எந்த ஒரு கடமை இல்லாமல் சென்றால், எந்த ஒரு கடமை கட்டாய கடமை ஒவ்வொருவருக்கும் என்று வலியுறுத்தப்பட்ட கடமையோ, எது முஸ்லிம்களுக்கான ஒரு பெருநாள் தினமாக இருக்குமோ என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பெருமதிமிக்க ஒரு தினமோ, எந்த ஒரு தினத்திற்காக வேண்டி வருகை தருகிற பொழுது மலக்குமார்கள் அவ்விடத்துக்கு கண்ணியம் கொடுக்கிறார்களோ, எந்த ஒரு இடத்தை சங்கமிக்கிற பொழுது வருகிற பொழுது அல்லாஹ்வினுடைய அருள் அவனை சூழ்ந்து கொள்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு நாள் எல்லோருக்கும் தெரிந்திருந்தும் அதற்காக வேண்டி திட்டமிட்டவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கே சகல காரியங்களை முடிச்சிடணும், சமையல் எல்லாம் 11 மணிக்கு முடிஞ்சிடணும், சமையலுக்குரிய சாமான் எல்லாம் நான் காலையிலேயே வாங்கி கொடுத்துடணும். இந்த பாடசாலைக்கு போறவங்க காரணம் சொல்லுவாங்களே, இது சரியா பிள்ளையாண்டு நான் சொல்ல வரல, அதை ஒரு புறம் வையுங்க. பாடசாலையின் பின்னர் உள்ளவர்கள் எம்மில் எத்தனை பேர் காரணம் சொல்லுகின்றோம்? பாடசாலை பருவத்திற்கு முன்னர் உள்ளவர்கள், அவர்கள் அழைத்து வரப்படுவதில் இருக்கிற கோளாறுகள், பொடுபோக்குத்தனங்கள் எவ்வளவு இருக்கிறது? அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, யோசிக்க வேண்டும். இன்று நாம் இதற்கு கொடுக்காத ஆர்வம் தான் அவன் நாளை மார்க்கத்தை விட்டும் தூரமாக இருக்கிற பொழுது கவலைப்படுகிறோம். ஆனால் எங்களுடைய எண்ணம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? மௌத்தானா என்ற புள்ள தான் தொழுவிக்கணும், ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில வைங்க, அந்த பள்ளி மௌலவில இருந்து ஊராக்கள் இருந்து எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, அந்த ஜனாசாட மகன் தொழுவிப்பார். மகனுக்கு துஆ ஓத தெரியாது, தக்பீர் கட்ட தெரியாது, அதற்கான எதுவும் தெரியாது, பள்ளி வாயிலுக்கே வந்தது கிடையாது, ஜனாசா தொழுகை நடத்துகிறார். இருக்கிற ஆளுங்கள் கூட பின்னால் இருந்து அவனுக்கு கட்டுப்பட்டு மாமும்களாக தொழ வேண்டும். கேவலம். யோசிக்க வேண்டாம்? நான் மரணித்தால் என் பிள்ளையின் பிரார்த்தனை வேண்டுமே. பிரார்த்தனைக்கு முக்கியமான இடம் இந்த தொழுகை. அந்த ஜனாசா தொழுகையில் பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இடத்தில் என் மகன் அதற்குரிய தகுதியில் இல்லாதவனாக நான் வளர்த்து விட்டு மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவிற்கு பிரார்த்தனை புரிவதற்கு ஒரு சாலிஹான மகன் இல்லையே, அந்த கவலை வர வேண்டாமா? வரும். எப்ப தெரியுமா? அந்த நேரத்தில் வந்துட்டு போய் யாராவது ஒரு ஜனாசா தொழுகைக்கு அவருடைய மகன் தொழுவிக்கிற நேரத்தில் சில நேரம் இது வரும். அதை அடக்கி முடிஞ்ச உடனே போயிடும். ஏன் தெரியுமா? எங்களிடம் இருக்கிற மிக பெரும் கோளாறு, சொல்லவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதனால் பிரயோசனம் கண்டவர்கள் அல்ல. இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகிறான். وَلَا تَكُونُوا كَالَّذِينَ قَالُوا سَمِعْنَا وَهُمْ لَا يَسْمَعُونَ. என்ன சொல்றாங்கன்றத சரியாக கேட்காமல் கேட்டுவிட்டோம் என்று சொல்லுபவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம்.
புரியுதா? இப்ப ஜும்மாக்கு வந்திருக்கிறோம். இந்த ஜும்மால சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாருக்குமே கேட்டோம். புரிஞ்சுதா? இல்ல. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கேட்டுச்சு எல்லாருக்கும். ஆனா என்ன சொன்னாங்கன்றத புரியாமல் கேட்டுவிட்டு கேட்டுட்டோம் என்று மட்டும் நீங்க சொல்லாதீங்க. ஏனென்றால் இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி சும்முல் புக்கும் அல்லதீன லா யஅகிலூன். அல்லாஹ் சொல்றான், இந்த ஊமையர்களாக செவிடர்களாக இருப்பவர்கள் இருக்கிறார்களே, இந்த செவிடர்களாக ஊமையர்களாக இருப்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக கேவலமானவர்கள். கேவலமான ஜடம், கேவலமான படைப்பு. ஏன் தெரியுமா? ஊமையாக செவிடனாக இருப்பவன் கேவலம் என்று சொல்றானே அல்லாஹ், உலகத்தில் இருக்கிற ஊமைகளையும் செவிடர்களையும் சொல்லல. அல்லதீன லா யஅகிலூன், சொன்னதை சிந்திக்காமல் இருக்கும் குருடனும் செவிடனும். அப்ப கேக்குது, அதை சிந்திக்கல. வார கிழமையாவது என் பேர் மலக்குகள்கிட்ட இருக்கணும் என்ற எண்ணம் வரணும். அது வரல என்றால் அவர்களை சொல்றான் அல்லாஹ். என் பிள்ளையினுடைய எதிர்காலம் சீராகுவதற்கு மார்க்கம் பற்றிய தெளிவை கொடுக்க வேண்டும், அந்த எண்ணம் வரணும். வரலையா அவர்களை சொல்கிறான் அல்லாஹ் கேவலமான படைப்பெண், கேவலமான உயிரினம் என்று சொல்கிறான். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அதே நேரத்தில் அல்லாஹ் இன்னும் ஒரு விடயத்தையும் எச்சரிக்கையாக சொல்கிறான். அல்லாஹ் ஒரு மனுஷன்ல நலவு இருக்குன்றிருந்தா அவனை கேட்க செய்வான் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே கேட்க செய்யும் சமுதாயத்தில் உள்ளவர்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு முடியுமானவரை இது போன்ற சபைகள், மார்க்க கல்விகளை கற்கிற நேரங்களை நாம ஒதுக்காத வரையில் அல்லாஹ் எம்முடைய காதுகளை எட்டச் செய்ய மாட்டான். காதுகளை எட்டுவதை உள்ளங்களை தட்டச் செய்ய மாட்டான் என்பதை சிந்தித்து செயல்படுவோம். அல்லாஹ் அருள் புரிய போதுமான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, 1 மணி ஆகிட்டுது. இன்னும் லேட்டாகுதுன்னு நினைக்க வேணாம். ஒரு 5 நிமிஷம் பொறுமையாயிருங்க. அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருவருடைய அறிவிலும் பரக்கத்து செய்ய போதுமானவன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ஈமானை வலுப்படுத்துவதற்கு மார்க்க கல்வியினுடைய அவசியம் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களைத்தான் நான் ஞாபகம் கூட்டிக் கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் உலகத்தினுடைய மோகம் அல்லது உலகத்தினுடைய போக்குகள் எனக்கும் உங்களுக்கும் மார்க்கத்தை படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தராது. என்றால் அது ஷைத்தான் எங்களுக்கு போடுகிற ஒரு தடை. அதை நம்ம சிந்திக்க மாட்டோம். ஆனாலும் ஞாபகமூட்டப்படுவதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஒரு சில நேரங்களில் அது போன்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன என்று வையுங்கள். உதாரணமாக, இந்த ஜும்மா கட்டாயமாக வர வேண்டிய ஒன்று. இது இல்லாம ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, யூத்துக்கான ப்ரோக்ராம், சின்ன பிள்ளைகளுக்கான ப்ரோக்ராம், பள்ளியில ஒரு இஜ்திமா, பள்ளியில ஒரு பயான் ப்ரோக்ராம், ஒரு கிளாஸ், நோன்பு கால தர்பியா நிகழ்வு, இப்படி எல்லாம் நடக்கும் இல்லையா? இந்த நடக்கிற நேரத்தில் எங்களை நிறைய பேர் பார்வைகள் எப்படி இருக்கு தெரியுமா? சிலர் வசதி உள்ளவங்களா இருந்தா அவங்க நினைக்கிறாங்க, எங்கள்கிட்ட இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான பணம் போனா போதும்னு நினைக்கிறாங்க. உங்கள் பணம் அதில் முக்கியத்துவம் அல்ல. பணமே இல்லாவிட்டாலும் மார்க்கத்தினுடைய தேடலில் இருக்கிற பசி இருந்தால் அதுவே தாராளமாக போதும். நீங்கள் அவ்விடத்திற்கு வருவீர்கள். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, என்ன தெரியுமா? ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க, எல்லார வீட்டில் உள்ளவங்களையும் அனுப்பி வைங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வரமாட்டாங்க, அவங்களோட வீட்டில் உள்ளவங்க வரமாட்டாங்க. காரணம் பிஸி. வரத்தான் நினைச்ச வந்து கொள்ள இயலாம போயிட்டு, ஒரு சின்ன பயணம் முடிச்சுட்டு வந்துடும் நினைச்ச வர கிடைக்கல. வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க, சோ எல்லாருமே வீட்டில் இருந்துட்டு வர கிடைக்கல. காரணம் எங்கிருந்தெல்லாம் வரும் தெரியுமா? இந்த நொண்டிச்சாட்டு தாராளமாக வரும். வேலைக்கல்லனுக்கு புள்ளச்சாட்டுன்னு சொல்ற மாதிரி எனக்கு போக நேரம் ஒதுக்கிற இல்லைன்னு சொல்லி சொன்னா காரணம் நிறைய வரும். அன்புள்ளவர்களே, ஏற்பாடு செய்யப்பட்டு அவ்விடத்திற்கு போகாத நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சிந்திப்பதற்காக ஒரே ஒரு நபிமொழியினுடைய ஒரு பகுதியை ஞாபகப்படுத்துகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீயமா, கல்வியை தேடுவது கட்டாய கடமை. கற்பது கடமை என்று சொல்லவில்லை, கல்வியை தேடுவது. தலபு
அதை தேடி செல்ல வேண்டும். உங்களை நாடி வருவதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டாமா? எல்லா முஸ்லிம்களுக்கும் சிறுவர்கள், பெரியவர்கள், நோயாளிகள், ஆரோக்கியமானவர்கள், செல்வந்தர்கள், யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கடமை எது? கற்பது என்று சொல்லவில்லை, கல்வியை தேடுதல். ஒரு இடத்துல கல்வி சார்ந்த இடங்களுக்கு நம்ம பயணிக்கணும். அங்க போய் என்ன செய்யணும் தெரியும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அங்க இருக்கிற கல்விகளை உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே மேஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க. அது ஒரு உணவு ஆகாரமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு அதுவே சுவர்க்கத்தினுடைய பூந்தோட்டம் என்று அது போன்ற சபைகளை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த சபைக்கு வருபவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? மலக்குமார்களை அழைத்து அல்லாஹ் அவர்களிடம் பெருமையாக பேசுகிற ஒரு சபை எது? மார்க்க கல்விகள் நடக்கிற இடங்கள். அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் தான் தேடி செல்ல வேண்டும். மீடியாக்கள் இருக்கிறது, யூடியூப்ல பார்க்கலாம், பேஸ்புக்ல பார்க்கலாம் என்று இருந்து விடாதீர்கள். அது வல்ல, அது எமக்கான சரியான தக்வாவை அல்லது ஒரு ஈமானை, கல்வியின் தேடலை தராது. ஒரு சபைக்கு சென்று அந்தந்த இடத்துக்கு போய்த்தான் அதை படிக்கணும். அப்பதான் அதற்குரிய தேவையும் உணர்வும் எங்களுக்குள்ள வரும். அதுதான் எங்களுக்கு ஈமானை வலுப்படுத்த காரணமாக இருக்கும். ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, சுருக்கமாகவும் இறுதியாகவும் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று சொன்னால், மார்க்க கல்வி என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் பெருமையை கொடுத்து அல்லாஹ் அதை பெருமையாக தன்னுடைய படைப்பினமான மலக்குமாரிடம் பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் மார்க்க கல்வியை படிப்பவர்களுக்கு தான் கிடைக்கிறதை அன்றி வேறு எதற்கும் கிடையாது. நாம் யாராகவும் இருக்கலாம், வைத்தியர்களாக, இன்ஜினியர்களாக, வேறு வேறு ஏதேதோ துறைகளில் எல்லாம் கொடிகட்டி பறக்கலாம். மார்க்கம் என்கிற ஒன்று இல்லை என்றால், மார்க்க கல்வி என்பது ஒன்று இல்லை என்றால், உலகத்தோடு எங்களுடைய வாழ்க்கை அழிந்து போகக்கூடியது. எம் சந்ததிகளுக்கும் அந்த மார்க்கத்தினுடைய தேடலை கொடுக்காமல் போன பாவிகளாய் நாம் மாறிவிட வேண்டி வரும். எனவே அல்லாஹ்வை பயந்து எங்களுடைய இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் மார்க்க கல்வியை கற்பதற்கான ஒரு துளி நேரத்தை ஒதுக்கி அதை கற்றுக்கொள்ளுகிற சந்தர்ப்பத்தை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா அறிவிற்குறைந்த அடியானாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அறிவையும் நிம்மதியான வாழ்வையும் சரீர சுகத்தையும் சந்தோஷத்தையும் உறுதியான ஈமானையும் தந்து எம் அனைவரையும் ஈருலகிலும் பொருந்திக் கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.